விசுவாசிகளை இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நாம இந்த வீடியோ மூலமா பதிவு செய்ய விரும்புறேன். என்னன்னா, இந்த பையனை பார்த்தோன்னா பைபிள்ல இருந்து ஒரு விஷயம், ஒரு ஊமை நமக்கு ஞாபகம் வரும். அது என்ன ஊமைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை உங்க மத்தியில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஊமையில சிறந்த ஊமை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊமை என்னன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. பாருங்க, விதை விதைக்கிறதுக்கு ஒரு விவசாயி புறப்பட்டான். அவன் என்ன பண்றான், விதைகளை விதைக்கும் போது ஒரு சில விதைகளை எங்க போய் விழுதுன்னா பாறையின் நடுவில் விழுது. ஒரு சில விதைகள் முச்செடியில் நடுவில் விழுது. ஒரு சில விதைகளோ வழி அருகே விழுது. ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுது. பாருங்க, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையானது மிதிச்சு அது வளராதபடி செஞ்சிடுறாங்க. முச்செடியில விதைக்கப்பட்ட விதை கொஞ்சம் தூரம் வளர்ந்து அதுக்கப்புறம் முன் நெருக்கிறதுனால அது என்ன ஆகுது, மேற்கொண்டு வளர்றதுக்கு முடியாம போயிடுது. பாறையின் மீது போயிட்ட விதை வேரூன்றி வளருவதற்கு மண் இல்லாதனால அது மறைச்சு போயிடுது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ சிறப்பாக வளர்ந்து நல்ல கனிகளை கொடுப்பது மாத்திரம் கிடையாது, அந்த சாகுபடி பண்ற அந்த விவசாயிக்கு ஏற்ற பலனையும் கொடுக்குறது. அது போல நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா இருக்கணும். இந்த முச்செடியிலையோ இல்லை பாறையின் நடுவிலோ அல்லது வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. எனவே கிறிஸ்துக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவை அறிந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா இருந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.